Hello everyone, welcome back to my channel. Now I am Thiaz and this is the 5% Club. This is a market analysis video, so let's get right into it. Okay guys, first Nifty in the pathikalam. Nifty இன்னைக்கு 2 SL கொடுத்துச்சு நமக்கு, which is totally fine. ஏன்னா மார்னிங் இந்த இடத்துல ஒரு SL கொடுத்துச்சு, அதுக்கப்புறம் இங்கே. ஓகே, ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராங் க்ளோசிங் அப்புறம் நான் என்ட்ரி பண்ணியிருந்தேன். இதான் என்னோட SLாக இருந்துச்சு. டக்குன்னு SL அடிச்சிருச்சு, நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இங்கே ஓகே, இந்த ஸ்ட்ராங் கேண்டில் நான் என்ட்ரி பண்ணேன். அதாச்சு மேலே போய் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகும்போது நான் என்ட்ரி பண்ணி இங்கே தான் ஸ்டாப் லாஸ் இருந்துச்சு. நான் ஸ்டாப் லாஸ் ஆக்சுவலாக பார்த்தா இது கீழே வச்சிருக்கணும், பட் நான் இங்கேயே வச்சிட்டேன். ஏன்னா இது வாலடைல் ஜோன், இங்கே உள்ளே வந்துருச்சுன்னா ரிட்டன் வாலடைலாக கீழே போயிடும் தெரியும். ஏன்னா இங்கே தான் வச்சுருந்தேன், ஹிட் பண்ணிட்டு ரிட்டன் மேலே போயிடுச்சு. இட்ஸ் டோட்டலி ஃபைன். நாளைக்கு நம்ம எங்கே என்ட்ரி பண்ண போகிறோங்கிறத மட்டும் பார்த்துக்கலாம். இப்போது 22,545க்கு மேலே மார்க்கெட் போஸ்ட் நான் என்ட்ரி பண்ணுவேன். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 22,482 இருக்கும். ஓகே, ஸோ 1:2 டார்கெட் இருந்தால் கூட டோட்டலி ஃபைனிங்க. ஏன்னா இப்போ ஆல் டைம் ஹையில் இருக்குது. எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி நல்ல ப்ராஃபிட். அதாச்சும் இங்கே இருந்தோம் கரெக்டாக இந்த இடத்துல 9:30க்கு நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். என்னால் ஹோல்ட் பண்ண முடியல இந்த ட்ரேடை. ப்ளஸ் இங்கே வந்துச்சு, அதுக்கப்புறம் இந்த கேண்டில் நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஹோல்ட் பண்ணல. பிகாஸ் இமீடியட்டாக ஒரு பெரிய கேண்டில் நான் மார்னிங்கே கேப் அப் ஓப்பன் ஆகி கீழே வந்து நான் ரிட்டர்ன் மேலே காஸ்ட் போகும்னு தெரியும், பட் நான் இங்கே எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ 1:6 ட்ரேட் சம்திங் இதை பிடிச்சோம். அதுக்கப்புறம் நான் ட்ரேட் பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நெக்ஸ்ட் என்ட்ரி லெவல் இருக்குது. அதாச்சும் 48,195க்கு மேலே மார்க்கெட் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா கண்டிப்பாக என்ட்ரி பண்ணுவேன். ஸ்டாப் லாஸ் வந்து இந்த சப்போர்ட் இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு கீழே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் யூஎஸ் ஆயில் ஒரு நல்ல ஒரு அதாச்சும் 1:3 கேப்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காஸ்ட்டில் எக்ஸிட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் ட்ரேடுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இது ஒரு ட்ரெண்ட் லைன், அதே மாதிரி இது ஒரு ட்ரெண்ட் லைன் ஆன் 1 hour டைம் ஃப்ரேம். ஓகே, 1 hour டைம் ஃப்ரேம் இது ஒரு ட்ரெண்ட் லைன். இது இப்போ பிரேக் ஆகிடுச்சு. ஸோ இது $85க்கு கீழே வர ஆரம்பிச்சிச்சுன்னா இது வந்து நான் அதாச்சும் கொஞ்சம் டைமுக்கு நெகட்டிவாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு $95 கீழே மார்க்கெட் போச்சுன்னா நான் வந்து கண்டிப்பாக செல் பண்ணுறதுக்கு தான் இஷ்டப்படுவேன். செல் பண்ணி ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தா $84 கீழே. ஓகே, ஸோ $85க்கு ஷார்ட் பண்ணிட்டு $84.50 எக்ஸிட் பண்ணிடுவேன். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் கோல்டு இந்த ட்ரெண்ட் லைனில் இருக்குது. இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது 2295க்கு மேலே போயிடுச்சுன்னா கண்டிப்பாக நான் என்ட்ரி பண்ணி டார்கெட் பார்த்தா 2303 வரைக்கும் இருக்கும். கோல்ட்லேயும் சேம் தான் ஆச்சு. 1:3 அச்சீவ் ஒன்று எக்ஸிட் பண்ணிவிட்டு இது காஸ்ட்டில் எக்ஸிட் பண்ணிவிட்டேன். அதாச்சும் 1 lot வந்துட்டு 1:3 குடிச்சது, இன்னொன்று காஸ்ட்டில் எக்ஸிட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ இது பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இட்ஸ் குட் பிளேஸ் டு என்டர். லெட் மீ என்டர் இட். 15 minutes இன்னும் டைம் இருக்குது. இஸ் ஓகே, இது லாஸ்ட் 1 minute கிட்ட என்ட்ரி கிடச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் என்ட்ரி பண்ணியிருப்பேன். இப்போ ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் நமக்கு 5 ஸ்டாக்ஸ் இருக்குது ஸ்விங் ட்ரேடிங்க்கு. ஃபர்ஸ்ட் இஸ் டாடா எலிக்சர் இஸ் அ வெரி குட் ஸ்டாக் கைஸ். எனக்கு நல்ல ப்ராஃபிட்ஸ் கொடுத்துருக்கு, வால்யூம்ஸ் நல்லா இருக்குது. ஸோ இது ஒரு குட் ப்ராஃபிட் புக்கிங். ஸோ நாளைக்கு எனக்கு 7965 8169 வரைக்கும் கிடச்சிருந்தா கண்டிப்பாக என்ட்ரி பண்ணுவேன். ஸ்டாப் லாஸ் பார்த்தா 7877 இருக்கும். ஓகே, டார்கெட் இது ரொம்ப சப்ஜெக்டிவ். ட்ரேடிங் ஸ்டாப் லாஸ் பண்ணால் தான் வந்துட்டு ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். நெக்ஸ்ட் ரெய்மண்ட்ஸ் இஸ் நல்ல பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. பிரேக் அவுட்டில் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எனக்கு 1905 1950 வரைக்கும் என்ன காஸ்ட் கிடச்சிருமே பர்ச்சேஸ் பண்ணி ஸ்டாப் லாஸ் பார்த்தா 1855. ஓகே, நெக்ஸ்ட் சன் ஃபார்மா ஏடிவி. திஸ் இஸ் நாட் சன் ஃபார்மாசூட்டிக்கல், திஸ் இஸ் சன் ஃபார்மா ஏடிவி. இது ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் மேலே போயிடுச்சு. இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே தான் இப்போ க்ளோஸ் ஆகிருக்கு. வால்யூம்ஸ் ஒன்றும் பெருசாக இல்லை, அதனால் நாளைக்கு கீழே வர சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம 408 416 என்ன காஸ்ட் கிடச்சிருமே பர்ச்சேஸ் பண்ணி ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 390 இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ஐநாக்ஸ் இந்தியாலேயும் நல்ல ஒரு வி கேன் சி டீசென்ட் வால்யூம்ஸ் இருக்குது. அது போக இதுதான் இதோட ரீசெண்ட் ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணியிருக்கு. 1320 1370 இந்த காஸ்ட் எங்கே கிடச்சாலுமே என்ட்ரி பண்ணுவேன். ஸ்டாப் லாஸ் 1260 இருக்கும். ஓகே, லாஸ்ட் ஒன் இஸ் நேஷ்னல் அலுமினியம் எனக்கு ஆல்ரெடி ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஓகே, விச் ஐம் வெரி ஹாப்பி வித். நேஷ்னல் அலுமினியம் பார்த்தா ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி தெரியுது, பட் இங்கே வாங்குறதே வந்து ரொம்ப சப்ஜெக்டிவ் தான். ஏன்னா இவ்வளோ தூரத்துக்கு வருமானா டவுட் தான். இங்கேருந்து மேலே போயிடுச்சுன்னா அங்கேயே பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதாக வரும். ஸ்டாப் லாஸ் பெருசாக விச் இஸ் டோட்டலி ஃபைன். எனக்கு 168 180 இந்த காஸ்ட்டில் எங்கே கிடச்சாலுமே பர்ச்சேஸ் பண்ணி என்னோட ஸ்டாப் லாஸ் 160 இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ கைஸ். இது ஒரே ஒரு மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். இங்கே நமக்கு ஆல்ரெடி ஒரு டைம் ஒரு ட்ரேட் கிடச்சிருக்கீங்க. நம்ம கீழே எங்கேயோ பை பண்ணியிருக்கோம். இது நல்லா எனக்கு தெரியும். நல்லா பாட்டமில் எங்கேயோ கேப்சர் பண்ணியிருக்கோம் இந்த ட்ரேடை. இங்கே சம்திங் கேப்சர் பண்ணி நம்ம ஆல்மோஸ்ட் ஃபுல் ரேலி கூட பிடிச்சிருக்கேன் நான் இதில்.
but this I'm talking about 2023. Yeah. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். என் கான்டென்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் என்னால் க்ரோ பண்ண முடியும். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.